இன்னுமொரு உள்நாட்டு செய்தி. மட்டக்களப்பு மாவட்டத்தில் நன்னீர் மீன்பிடி மேற்கொள்ளப்படும் பகுதிகளில் செட்டிப்பாளையம் துரையம்படி பிரதேசம் முதன்மை பெறுகிறது. இந்த பகுதி மீனவர்கள் தமது தொழில் நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். நன்னீர் மீன்பிடியை வாழ்வாதாரமாக கொண்டுள்ள துறையடி கிராமத்தில் சுமார் 150 மீனவ குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர். மீனவர்களின் நன்மையை கருத்தில் கொண்டு நிர்மாணிக்கப்பட்ட தங்குமிடம் தற்போது அழிவடைந்துள்ளமையினால் மீனவர்கள் தங்கி ஓய்வெடுக்க முடியாத நிலைமை காணப்படுகின்றது. இந்த தங்குமிடம் முற்றாக சேதமடைந்து மேற்கூரை இன்றி இவ்வாறு காட்சியளிக்கின்றது. மின்சார வசதியின்மையால் மீனவர்கள் இரவு வேளைகளில் கடலுக்கு செல்லும் போது பல சிரமங்களை எதிர்நோக்குவதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த அம்பலம் 15 வருஷத்துக்கு மேலாக சீரற்ற நிலையில் இருக்கிறது. நிவர்த்தி செய்யறதுக்கு ஒருத்தரும் இதுக்கு உடம்படிக்கை செய்யறாங்கல்ல. இவ்வளவு நாளைக்கு இதை கவனிப்பாரற்ற நிலையில கிடந்து வருகிறது. கூடிய சீக்கிரம் இதை முடிச்சு தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த பகுதி மீனவர்கள் காலம் காலமாக மீன்பிடி தொழிலையே ஜீவனோபாயமாக கொண்டு தமது வாழ்க்கையை கொண்டு செல்கின்றனர். மீன்பிடி உபகரணங்கள் இன்மையாலும் நவீன மீன்பிடி உபகரணங்கள் இன்மையாலும் மீன்பிடி நடவடிக்கைகளில் பல சவால்களை எதிர்நோக்கி வருவதாக மீனவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். மழை வந்தா இருக்கிறோம் இல்லைங்க, காத்து மழை இல்லாம கொடி பெருக்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, ஒரு ஆதாரம் ஒன்றுமே இல்லைங்க. நாங்கள் இந்த 40 மணிக்காரனும் குந்தித்து மழையும் காத்தும் வந்து அவர் இடம் இல்லை, நனைஞ்சு கொடி போய் கிடக்குறேன். இது பார்க்கறதுக்கு ஒரு எம்பி வரும்போது என்ன என்ன கேட்டு வருவாங்க, ஓட்டு போடு அதை போடு கொண்டு பாப்பாரு. தமது கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்ற எதிர்பார்ப்பில் காத்திருக்கின்றனர் துறையடி மீனவர்கள். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி.